புழல் சிறையில் குற்றவாளி ராம்குமாரை சந்தித்து வழக்கறிஞர் சங்கர் தற்போது செய்தியாளர் சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை We can't disclose it anything. During trial, I will give evidence. It is one of the judicial functions. How many witnesses and overall the witnesses, I can't disclose at present. We did it. It is a judicial function. We did it. Can you speak in Tamil, sir, of this matter? Everything, sir, from the beginning. The Honorable Chief Metropolitan Magistrate, Honorable Judge Chandranudaya specific உத்தரவின் பேரில் நான் சுவாதி மர்டர் வழக்கில் 9வது சைதாப்பேட்டை 9வது நீதிமன்ற நீதிபதியாகிய சங்கர் நான் எதிரியை அடையாள அணிவகுப்பு நடத்தினேன். இது குறித்த இந்த ப்ரொசீடிங்ஸ் சீல்டு கவர்ல அந்த கன்சர்ன் கோர்ட்டுக்கு இமிடியேட்டா அனுப்பிச்சு வச்சிருவோம். இந்த நேரத்தில் இது எதையும் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் அண்டர் ப்ராக்ரஸ், அண்டர் நாட் எட் கம்ப்ளீட்டட், இட் இஸ் ஒன்லி இனிஷியல் ஸ்டேஜ். இது அந்த ட்ரையல் கோர்ட் நீதிமன்றத்தில் இந்த விவரங்கள் குறித்து நான் அங்கு சாட்சி எத்தனை நபர்கள் வந்தார்கள், யார் யார் வந்தார்கள் என்றது இந்த நேரத்தில் சொல்ல முடியாது. ராம்குமார் எப்படி இருக்கார் சார்? அவருடைய நிலைமை எப்படி இருக்கு சார்? அவர் கோஆபரேட் பண்ணாரு. என்னுடைய ஒர்க்கை நான் பக்காவா முடிச்சிட்டேன். அந்த டீடைல்ஸ் இப்ப சொல்ல முடியாது. ராம்குமார் வந்தாரு, அவர் ரிசம்பன்ஸ்ல ஆளுங்களை நிக்க வச்சு அது முறைப்படி பண்ணப்பட்டது. இதான உயர்நீதிமன்றம், மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் இதுக்காக கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணும். இல்ல, அது போலீஸ் கேட்க வேண்டியது. எஸ், தேங்க்யூ.